வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ஸ்ருதிஹாசனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க நடிகர் உலக நாயகன் கமலஹாசனோட பொண்ணு. இவங்களோட அழகை சொல்ல வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகு இவங்க. இவங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இசை மேலே ஒரு ஆர்வம். இவங்க சிங்கரும் கூட. சின்ன வயசுலே பாட்டு பாடி இப்பயும் சிங்கர் பாடுறாங்க. ஒரு ஒரு படத்துக்கு பாட்டு பாடி கொடுக்குறாங்க. இவங்க வாய்ஸும் ஸ்வீட்டாக வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும். ஸ்ருதிஹாசனும் அவ்வளோ ஸ்வீட்டுன்னே சொல்லலாம். இவங்க தனுஷ் கூட 3 படத்தில் நடிச்சிருப்பாங்க. உண்மையிலுமே ஜானு என்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் படமும் ஹிட்டு தாங்க, இவங்களும் ஹிட்டு தாங்க. இவங்க தமிழ் அந்த 3 படத்தில் ஜானு என்ற கேரக்டரில் மிகவும் அழகாக நடித்து கொடுத்துருப்பாங்க. ரசிகர்களை கவர்ந்து இழுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க கவர்ச்சி குயின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகு இவங்க. இவங்களை வர்ணிக்க வார்த்தையே இல்லைன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகு இவங்க. எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு நடிகை தனிப்பட்ட முறையில். இவங்க அடுத்து புலி படத்தில் கூட பார்த்துருப்பீங்களா, எவ்வளோ கிளாமரா அள்ளி தந்திருப்பாங்க. ரசிகர்களுக்கு விருந்து வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். அந்த ஜிங்கிலியா பாட்டு கூட எவ்வளோ அழகா ஆடி கொடுத்துருப்பாங்க. டான்ஸு வேற லெவலில் அவ்வளோ அழகுன்னே சொல்லலாம் இவங்க. அப்புறம் வேதாளம் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துலேயும் அதே மாதிரி தாங்க செம்மையா கிளாமரா அள்ளி தந்திருப்பாங்க ரசிகர்களுக்கு. அவ்வளோ அழகு இவங்க. இந்த மாங்காயை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் சொன்னல, இந்த ஜிங்கிலி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருவாங்க. அப்படி வேற லெவலில் இருக்கும். அதுலேயும் இன்னொரு நடிகை புலி படத்தில் அன்சிகா மோத்தோனி நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ரசிகர்களுக்கு கிளாமர் அள்ளி தந்திருப்பானே சொல்லலாம். அவ்வளோ அழகு. பால் தான் வெள்ளையாக இருக்கா, இவங்க வெள்ளையாக இருக்காங்கன்னே தெரியாது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க. அதே கொலுன்னு இவங்க. அதே மாதிரி தாங்க ஸ்ருதிஹாசனும். அவ்வளோ அழகு இவங்க. அப்புறம் இந்த லாபம் படத்துலேயே நடிச்சிருப்பாங்க. இவர் கூட விஜய் சேதுபதி கூட அந்த படத்தில் கூட அவ்வளோ இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். கிளாமரை தந்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த சலார் படத்தில் சும்மா அப்பப்போ அது ஹீரோனியா என்னன்னே தெரியல, சும்மா ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க என்னன்னு தெரியல. அது சலார் 2 வந்தால் தான் தெரியும். அப்பயும் ஸ்ருதிஹாசன் அவங்க நடிப்பை அருமையாக தந்திருப்பாங்க. அதுலேயும் கிளாமராக அந்த ஒவ்வொரு சீன்லேயும் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகு. உங்கள் குரூப்பில் ஸ்ருதிஹாசனோட ஃபேன் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அப்படின்னு நினச்சி பாருங்க. இல்லை பத்தலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அந்த கிளாமர் ட்ரெஸ் எல்லாம், இந்த மாங்காயை எப்படி காட்டியிருக்காங்கன்னு ரசிகர்களுக்கு. இவ்வளோ அழகு. இந்த பூஜை படத்துலேயும் விஷால் கூட நான் சத்தியமாக செம்மையாக நடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ அழகா க்யூட்டாக நான் அந்த பூஜை படம் ஆனால் ஓடல்னாலையும் ஆனால் படம் தரமான படம். ஸ்ருதிஹாசனும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தியிருப்பாங்க. நீ அவர் பாட்டு கூட வரல, எங்கே வேணா எப்படி வேணா தூக்கிக்கிட்டு போ அப்படின்னு ஒரு பாட்டு வரல. அதில் அந்த மாங்காய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கீழே ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த சிவப்பு கலரில் வேற லெவலில் இருக்கும். டான்ஸும் பயங்கரமாக அடி கொடுத்துருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு அவன் கால் வலிக்குதுன்னு பெட்ரூம்லேருந்து விஷால் தூக்கின்னு வருவானே, அந்த சீன்லாம் வேற லெவலுங்க. அந்த சீன்லாம் எனக்கு கிடைச்சுன்னு
வேற லெவல்ல அந்த ட்ரெஸ்ஸும் அந்த நைட்ல தூக்கின்னு வருவான் பாருங்க. வேற லெவலுங்க. இந்த சான்ஸ்லாம் யாருக்குங்க கிடைக்கும்? பாருங்க. கிளாமர் அள்ளி தந்திருக்காங்க அந்த மாங்காய. ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலைங்க. அவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க ஸ்ருதிஹாசன். அவங்க பாருங்க. இந்த லிப்ஸ பாருங்க. அப்படி உறிஞ்சு இழுத்துடலான்னு தோணுது எனக்குலாம். இந்த அக்குல பாருங்க. செம்மையா இருக்குங்க. அந்த ஜிப்ப மட்டும் கழட்டி விட்டா போதுங்க. வேற லெவலுங்க. இந்த மாங்காய பாருங்க. இந்த இந்த டான்ஸ பார்த்துருக்கீங்களா? அது என்னது கேஸ்ன்னு ஏதோ வரும் பாட்டு. சத்தியமாவே சொல்றேன். அந்த பாட்டுல ஸ்ருதிஹாசன் ரசிகர்களுக்கு கிளாமரா அள்ளி தந்திருப்பாங்க. நான் சொன்னேன்ல அந்த பூஜை படத்துல. அந்த ட்ரெஸ் தாங்க. இங்க பாருங்க. அப்படியே அந்த மாங்காயும், அந்த பள்ளத்தாக்கும், தக்குலையும் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. பாரபட்சம் இல்லாம காட்டியிருக்காங்க ரசிகர்களுக்கு. இங்க பாருங்க. செம்மையா இருக்காங்க. இதே மாரி உங்களுக்கும் வேற நடிகையை பத்தி வீடியோ போடணும்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட முடியும். யாரான நானே ஒரு நாளைக்கு இன்னைக்கு யாரு வீடியோ போடுறது, நாளைக்கு யார் வீடியோ போடுறதுன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா, சரி எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அவ்வளோதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓ! இப்ப இவரு சொல்லியிருக்காரா, இவரு கேட்கறாரா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோசரம் நான் போடுவேன். ஓகேங்களா? இதே மாரி தாங்க. வீடியோவ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க. செம்ம அழகா இருக்காங்க ஸ்ருதிஹாசன். இவ்வளோ அழகுன்னே சொல்லலாம் இவங்க. கியூட்டா செம்மையா நடிச்சு குடுத்துருக்காங்க படமும். இவ்வளோ அழகு இவங்க. இவங்கள பின்னழக பாருங்க. அதுல மேல ஜாக்கெட்டான அந்த சுருதி அப்படின்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? முதுகும் சரி, அவங்க அழகும் சரி, வேற லெவல்னே சொல்லலாம் அவங்க. தரமான ஒர்த்தான பீஸு. அப்புறம் இந்த 7ஆம் அறிவு படத்துல பார்த்துருக்கீங்களா? அதுலயும் கிளாமரா அள்ளி தந்திருப்பாங்க ரசிகர்களுக்கு. அவ்வளோ அழகு இவங்க. இங்க பாருங்க அந்த மாங்காய பாருங்க. ஆனா எங்க போனாலும் அந்த மாங்காய காட்டிடுறாங்க. அழகுதாங்க. அப்புறம் இன்னும் இந்த சிங்கம் 3 படம் பார்த்துருக்கீங்களா? அதில தாங்க வேற லெவலுங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி சூர்யா என்ட்ரில அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல சண்டை வரும்போது ஓடி வருவாங்க பாருங்க. அந்த மாங்காய அப்படி குல்லுக்கு முள்ளுக்கு கல்லுக்கு முள்ளுக்குன்னு செம்மையா இருக்குங்க. சத்தியமாங்க. அப்புறம் அந்த உள்ளே உள்ளே ஒரு சாங் வரும்ல. இந்த சாங்லயும் அந்த கொட்ட பாவாடை போட்டுன்னு கிளாமரா அள்ளி தந்திருப்பாங்க ரசிகர்களுக்கு. விருந்து வச்சிருப்பாங்க. அந்த படம் பார்க்காதவங்கள போய் பார்த்துருங்க. இல்ல அந்த சாங்காவே பார்த்துருங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீனுக்கோசரமாவது போய் பாருங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க. அவ்வளோ அழகா இருக்கும். அப்படியே அது நீங்க படம் பார்க்கணும்னு பார்க்காதீங்க. அதில சுருதிய ரசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்குங்க. இவ்வளோ அழகா இருப்பாங்க இவங்க. அந்த லிப்ஸ பாருங்க அந்த கோணையும். இதெல்லாம் அழகுதாங்க. எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. வெள்ளையா, ஒயிட்டா இந்த மாரி சீன்லாம் எனக்கு பிடிக்குங்க. அந்த கைய 2 தூக்கிட்டு, அந்த அக்குல காட்டிட்டு, அந்த முன்னாலையும் இன்னும் தூக்கி காட்டிட்டு, சத்தியமா நல்லா வேற லெவலுங்க. செம்ம பீஸ்ன்னே சொல்லலாம் இவங்க. தமிழ் சினிமாவிலயும் சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலும் சரி, தரமான பீஸுங்க. இங்க பாருங்க. அந்த தொப்புல பாருங்க. அவ்வளோ அழகு அந்த அக்குலயும் சரிங்க.